மழை காலம் வந்தாலே ஆஸ்மா, மூச்சுட முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஆளா நீங்க? அப்படின்னா இதுக்கு மேல நீங்க மழை காலத்துல கஷ்டப்படாம கிளைமேட்டை ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம நுரையீரலுக்கு உள்ள இருக்கிற பிரீத்திங் டியூப்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு சென்சிட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சில் கிளைமேட், குளிர் காத்து, டஸ்ட், அலர்ஜி இதெல்லாம் உள்ள போகும்போது இன்னும் அந்த ஏர் பேசேஜஸை நேரவாகும். அதனால தான் ஆஸ்மா தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு பிரீத்திங் இஷ்யூஸ் வருது. இந்த ஆஸ்மாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான கோல்டான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப கோல்டான ஏர்ல டிராவல் பண்றதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு மாஸ்க்கும் இயர் பிளக்ஸும் யூஸ் பண்றது ரொம்ப பெட்டர். அடுத்ததா ரூம் ஸ்ப்ரே, பர்ஃப்யூம் அந்த மாதிரியான உங்களுக்கு அலர்ஜி இருக்க திங்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. எப்பவுமே மழை காலத்துல சுடுதண்ணி மட்டுமே குடிங்க. அடுத்ததா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் உங்களுடைய சிம்டம் இன்டென்சிட்டியை பொறுத்து ஆவி பிடிக்கலாம். சரியான ஹோமியோபதிக் மெடிசன் உங்க ஆஸ்மாவை சரி பண்றது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்த டெண்டன்சி இருக்கவங்களுக்கு ஆஸ்மாவே வராமலும் ப்ரிவென்ட் பண்ணும்.